கர்மாவை நம்ம இங்க வர்றதே எதுக்கு? நல்ல நல்ல இது பண்றது எல்லாமே நம்ம வந்துட்டு நம்மளோட வரும்போது நம்ம மட்டுமா வந்திருப்போம். நம்மளோட கர்மாவை வந்துட்டு எடுத்துட்டு வந்திருப்போம் இல்லையா? சோ அந்த கர்மா அனுபவிக்கிறதுன்னா யாரால? இந்த ஸ்ட்ரகுலர்ஸாலதான், நம்மள ஹர்ட் பண்றவங்களாலதான். ரொம்ப திட்டுவாங்கன்னு வச்சுப்போம். அப்ப வந்துட்டு நமக்கு ரொம்ப கஷ்டம் ஆகும். ரொம்ப இதுவாகும். அப்ப நம்மளும் ஒரு நாள் திட்டிடுவோம். ஓகே. 2வது தடவையும் அவன் ஹர்ட் பண்ணுவான். 2வது தடவையும் திட்டுவோம். 3வது தடவை ஹர்ட் பண்ணுவான். இந்த ஸ்பீச்லாம் கேட்டிருப்போம்னு வச்சுப்போங்க. 3வது தடவையும் திட்டுவான். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு அவன்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டோம். நமக்குள்ள நம்ம அழுந்துட்டு, நமக்குள்ள நம்ம வருத்தப்பட்டுட்டு இருப்போம். 4வது தடவையும் திட்டுவான், ஹர்ட் பண்ணுவான். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அட போடா நீ என்ன வேணா சொல்லிக்கோன்னு விட்டுடுவோம். அதுக்கப்புறமும் ஹர்ட் பண்ணுவான். அப்ப என்னன்னா பொம்மைய பாக்குற மாதிரி, ஒரு சினிமாவை பாக்குற மாதிரி இப்படி கை வச்சுட்டு அழகா நம்ம அவனை ரசிச்சுட்டு இருப்போம். விச் மீன்ஸ் சாட்சியா இருப்போம் அங்க. எந்த ஒரு ரியாக்ஷன், எந்த ஒரு உள்ள ஒரு ரியாக்ஷன் இன் தி சென்ஸ் ஃபேஸ்ல மட்டும் கிடையாது. உள்ள கூட நமக்கு எந்த ஒரு ஃபீலிங் இருக்காது. ஏன்னா நமக்கு தெரியும் அவன் அப்படி பண்ணா அது யாருக்கு? அவனுக்கு தான் அந்த இதே தவிர பிளஸ் அவன் நம்ம அப்படி பண்ண 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 நமக்கு இங்க கர்மா எல்லாம் என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் அவன் திட்டும் போது என்ன ஆனீங்க நீங்க? நீங்களும் திட்டினீங்க. லாஸ்டா அவன் அப்படியேதான் இருக்கான். அவன் அப்படியேதான் இருக்கான். ஹர்ட் தான் பண்றான், திட்டுறான். நீங்க என்ன ஆயிட்டீங்க? சாட்சியா மாறிட்டீங்க.